ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படித்த நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டது, நான் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணிட்டேன், என் கையில் வந்து எப்போ அந்த ஃபோட்டோ காப்பி வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபோட்டோ காப்பி வந்துடும். அதே மாதிரி ரீவேல்யூஷனோட ரிசல்ட்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆகுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 4 வருஷத்தை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு நானும் ஒரு ப்ரிடிக்ஷன் டேட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதெல்லாமே வந்து கம்பேர் பண்ணி என்னோட ஓன் ஒப்பீனியனில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2022, நவம்பர் டிசம்பர் 2021 இருந்துச்சு. அதில் டேட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தனால இதில் எனக்கு கிடைச்ச ஒரு சில டேட்ஸ் கரெக்டான ப்ராப்பர் டேட்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். 10th செப்டம்பர்லேருந்து 13 செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு 2022 நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நவம்பர் டிசம்பர் 2024, ஏப்ரல் மே 2024 இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக இப்போலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்ஸ் இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம். இன்னும் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுற டேட் கொடுக்கல. பட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டில் நம்மளுக்கு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏப்ரல் மேல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மாதிரி வந்து இந்த டயத்தில் வரலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இப்போ வரலாம். மோஸ்ட்லி லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி உங்கள் ரிசல்ட்ஸ் அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டே வந்து இப்போ தான் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ரீவேல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் அதை கம்பேர் பண்ணுறப்போ அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.